நாங்கள் 4 தலைமுறையாக இருக்கோம். 4 தலைமுறையாக நாங்கள் இருக்கோம். 2 ரூபா வாடகையில் வந்து நாங்கள் இருக்கோம். இப்போ 2 ரூபா வாடகையை விட்டுட்டு 40 ரூபா வாடகை, 40 ரூபா வாடகையை விட்டுட்டு அப்புறம் 200 ரூபா வாடகை. இப்போ இந்த சிருஷ்டி வந்து எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்குறாங்க. எங்களால் சக்தியில் உள்ள வாடகை வாங்கிக்க சதுரடி 2 ரூபான்னு வாங்கிட்டு போனாங்க. வகுப்போடு மெட்ராஸுக்கு அனுப்பினோம். வகுப்போடு பணக்கு சதுரடி கணக்கு பார்த்து 400 ரூபா வந்துச்சு. அங்கேயும் பில்லு அனுப்பினோம். அவங்களும் வேணான்ட்டாங்க. அதனால ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. நாங்கள் எங்கே போவோம்? திடீர்னு வக்கீல் நடிச்சு விட்றாங்க. திடீர்னு காலி பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீடு வாடகை கட்டி ரசீது போட்டு இப்போ காலி பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 வீடு காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலி பண்ணுறா நேரம் வரணும். அவன் இடம் தாங்கண்ணா, அவன் நேராக வரணும்ல. வந்து வாடகைக்காரங்கிட்ட கேட்கலாம்ல. ஏன்னா எனக்கு வாடகை கொடுன்னு கேட்கலாம்ல. அவன் இடத்துல அவன் வாடகை கேட்கறதுக்கு என்னங்க அர்த்தம்? நாங்கள் அவன் இடத்துல வாடகை இல்லைன்னு சொல்ல கிடையாது. நாங்கள் வாடகை கொடுக்குறேன்னு தான் சொல்கிறோம். இல்லைன்னு நாங்கள் சொல்ல கிடையாது. அவன் இடத்துல வந்துக்கிட்டு நாங்கள் ஏன் இல்லைங்கிறோம்? வாடகை வந்து உட்காந்து வாங்கிட்டு போகட்டும். நாங்கள் மொத்தமாக 50 இந்த ஆளுனாலேயே தான் எங்களுக்கு வாடகை தேங்கி நிற்கிது. இப்போ கொடுக்க அங்கே வாடகை வாங்கிட்டு போகலாம்ல. மொத்தம் தர வாடகை போட்டுட்டு தட வாடகை போட மாட்டேங்கிறாரு. எல்லாமே கூரை கிட்ட வந்துச்சு. இப்போ கிட்ட நெருப்பு பிடிச்சிச்சு. அதனால வெள்ளமண்டி நராஸ் ஐயா மந்திரியாக இருந்தார். அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இரும்பு வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் எதாவது கஷ்டப்பட்டு செவுறு வச்சு ஹாஸ்பிட்டல் போய் தூக்கி காலி பண்ணுவேன்னா யாரா காலி பண்ண? எப்போனா தான் வந்தோம். புள்ள 4 தலைமுறையாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வயிற்றுல மண் அடிக்கலான்னு ஏன் இவ்வளோ இந்த திருஷ்டி தான் எங்களை எப்படி அக்குருவா டார்ச்சர் கொடுக்குறாங்க. மற்ற திருஷ்டி எந்த திருஷ்டியுமே நாங்கள் டார்ச்சர் கொடுத்தவங்களே கிடையாது. கழிப்புலாமதா கண்டு எங்களுக்கு பணம் கொடுத்துரு 40 ரூபா வாடகை போட்டுக்காரு. இப்போ இருக்க திருஷ்டியோட அப்பாவே 40 ரூபா போட்டு வாடகை கொடுத்துக்காரு. பாசா பாயி 40 ரூபா போட்டு வாடகை கொடுக்க. நீங்கள் திடீர்னு வந்தோன்னா 1000 ரூபா கூட 1000 ரூபா நாங்கள் 1000 ரூபா போட்டு வக்கீல் வைப்போம். நாங்கள் அவர் வாடகை சொல்கிறாரு 50,000 ரூபா நான் அட்வான்ஸ் வக்கீலுக்கு தான் கொடுப்பேன். 50,000 பேசுமா 1000 ரூபா உங்களுக்கு பேசுமா? நீ எங்கே சுற்றி எங்கிட்ட தான் வரணும், எங்களை பார்ப்போமா அப்படின்னு எங்கட சவால் விடுறாரு. இது என்னங்க நாயா? எங்கள் வகுத்தில் மண் அடிக்கிறாரு. எத்தனை நாள் காத்திருந்தா? நாங்கள் உள்ள வாடகை தரோம், வாங்கிக்க. நாங்கள் வாடகை இல்லைன்னு சொல்லவே கிடையாது. நாங்கள் வாடகை தரோம். உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் வாடகை இல்லைங்கிறியா? வகுப்பாடு வாடகை வாங்கி தர வாடகை போட்டுக்கூட நாளைக்கே நாங்கள் பணம் கட்டுவோம். கொடுக்க ரசீது போடு. எங்களுக்கு 50,000 40,000த்துக்கு வசதி இல்லை. நாங்கள் வெள்ளம் பண்ணி சித்தாள் வேலை செஞ்சு சாப்பிட்றோம். 2 ஆம்பளை பிள்ளை வந்துச்சு. அது எங்களுக்கு செத்து போச்சுப்பா. நாங்கள் எங்கே போவோம்? திடீர்னு பொம்பளை இல்லாதவரு கேட்டால் உங்களுக்குலாம் உங்கள் தெரு ஆம்பளையே இல்லைங்கிறாரு. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் அக்குறம் இல்லையா? நியாயம் கிடையாது எங்களுக்குலாம். எல்லாரும் காலி பண்ண எங்கே போய் நாங்கள் இருப்போம்? இல்லைன்னா 10 லட்சம் கொடுக்க சொல்லு. 10 லட்சம் கொடுப்பாரா? 50,000 அட்வான்ஸ் கொடுக்குறவரு, வக்கீலுக்கிட்ட கொடுக்குறவரு. நாங்களும் மெட்ராஸ் வப்போடு கூட போயிட்டு வந்திருக்கோம். நானும் வந்து சதுரடி கணக்கு அளந்து பார்த்துட்டு 400 ரூபா போட்டாங்க. ஒரு வீட்டுக்கு சதுரடிக்கு 400 ரூபா. நாங்கள் குட்டி ரசீது வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் பணம் காசு இருக்கிறேன்னா என்ன வருதுங்க? எங்களை காலி பண்ண எங்கே போவோம்? எங்களுக்கு நீங்கள் தான் ஏதோ ஒரு வழி பண்ணணும். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் அங்கம்மா. நீங்கள் அந்த காலனியில் எத்தனை வருஷமாக குடியிருக்கீங்கம்மா? எங்கள் அந்த இதில் வந்து 60-70 வருஷத்துக்கு மேலே 4 தலைமுறைனா பாருங்க. ரசீது வச்சுருக்கேன். 4 தலைமுறை 2 ரூபா வாடகைன்னா அப்போ பாருங்க. நீங்கள் எத்தனை வருஷமா அங்கே குடியிருக்கீங்கம்மா? 90 வருஷமா இருக்கீங்க. 100 வருஷமா? ஏன்னா 90 வருஷம் போட்டிருக்கீங்க, அதுக்கு தான் கேட்டேன். உங்கள் பேருங்கம்மா? உங்கள் வயசு என்ன ஆகுது? 100 வயசு. 100 வயசு? உங்களுக்கு 100 வயசு ஆகுது. திடீர்னு காசுக்காரங்க இரு நீ அவராசரா நாங்கள் அரை மணியோட எது மணி போக முடியுமா? மோத முடியுமா? நாங்களும் எவ்வளோ தூரம் பழகுனாங்க. அவங்க அப்பாலேருந்து பாட்டையிலேருந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும். அங்கேயே பாத்தியா ஓதி கூட நாங்கள் சோறு வாங்கி தின்னவுங்க. இப்போ காலி பண்ணு. இந்த வாடகைக்கு நான் விட முடியாது. எங்கே சுற்றி என்கிட்ட தான் வேணும்னா நீ மட்டும்தான் அந்த திருஷ்டியா இருக்கியா? நீ மட்டும் திருஷ்டியா இருக்கியா? கிடையாது. எல்லாரும் எத்தனை பேர் வந்தாங்க. யாரும் எங்களை டார்ச்சர் பண்ணினதே நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன். நானே 40 ரூபா வாடகை கட்டிக்கு 2 ரூபா வாடகை எங்கள் அப்பா கட்டினது. 40 ரூபா இதே கழிப்பில் வாங்கிட்டா நான் கொடுத்து அவங்க அப்பாட்டையும்